மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சிக்குட்பட்ட 9வது வார்டில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் அருண் சுந்தர பிரபு என்பவர் வெற்றி பெற்ற கையோடு திமுகவில் இணைந்தார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளரை விட 15 வாக்குகள் அதிகம் பெற்ற அவர் வெற்றி பெற்ற சில மணி நேரத்திலேயே அமைச்சர் மூர்த்தியை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்தார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 160வது வார்டில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பிருந்தாஸ்ரீ முரளி வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெறும்போது தனது தந்தையை கட்டிப்பிடித்து ஆனந்த கண்ணீர் விட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதை பார்த்த அங்கு பணியில் இருந்த தேர்தல் அதிகாரிகள் அனைவரும் நெகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட தாயும் மகனும் வார்டு உறுப்பினர்களாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சிபிஎம் சார்பில் போட்டியிட்ட தாயும் மகனும் வெற்றி பெற்ற நிலையில் உறவினர்கள் இனிப்பு வழங்கி மகிழ்ந்தனர். மதுரை மாவட்டம் ஹிஜாப் சர்ச்சை எழுந்த மேலூர் நகராட்சிக்குட்பட்ட 8வது வார்டில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார். வாக்குப்பதிவு அன்று ஹிஜாப் அணிந்து வந்த இஸ்லாமிய பெண்களிடம் பாஜக முகவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அந்த வார்டில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் வெறும் 10 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நகராட்சியில் வேட்புமனு தாக்கலின் போது விபத்தில் சிக்கி கால்முறிவு ஏற்பட்டு வீல் சேரில் அமர்ந்து பிரச்சாரம் செய்த திமுக பெண் வேட்பாளர் காஞ்சனா 18வது வார்டு உறுப்பினராக வெற்றி பெற்ற நிலையில் வீல் சேரில் வந்தே வெற்றி சான்றிதழையும் பெற்றுக்கொண்டார். சான்றிதழை பெற்றுக்கொண்ட காஞ்சனாவுக்கு திமுகவினரும் சக வேட்பாளர்களும் பட்டாசு வெடித்து மேளதாளத்துடன் வரவேற்பளித்தனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணா நகர் மண்டலத்தில் 107வது வார்டில் திமுக கூட்டணியில் விசிக சார்பில் போட்டியிட்ட இளம் வேட்பாளரான கிரண் ஷர்மிளி வெற்றியை தன் வசமாக்கினார். வெற்றி சான்றிதழை கிரண் ஷர்மிளி பெற்றவுடன் அவரது கணவர் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் விட்டார். தூத்துக்குடி மாவட்டம் பெருங்குளம் பேரூராட்சியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட மருத்துவரான புவனேஸ்வரி வெற்றி வாகை